போலீஸ் ஆகிறது ஒன்றும் நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயம் இல்லையே. டேய் என்னடா சண்டைக்குனே நின்னுட்டு இருக்க? மா நான் சண்டை போடலம்மா. இவர் என்ன நினைக்கிறாருன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். ராஜி என்ன நினைக்கிறான்னு புரிய வைக்க ட்ரை பண்றேன். சரி சரிப்பா கதிரே, அப்புறமா பேசிக்கலாம் விட. இல்ல மாமா, இது இப்பவே பேசிடலாம். அப்பா அப்பா வேணாம். இல்ல இதுல பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருப்பா ராஜி, மாமா வீட்டுல 2வது தடவை போய் சொல்லிட்டு ஒரு இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணி தர்ற. வேணாப்பா அதெல்லாம். இந்த ஓடுற வேலையில இதோட நிறுத்திட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாருப்பா. ஏதாவது ஒரு நல்ல வேலை உட்காந்து பார்க்குற வேலை பார்த்தா பத்தலையா? சரிங்க மாமா. ஏய், அம்புட்டு தானே உன் கனவு, அவ்வளவுதானே உன் லட்சியம். இல்லை அந்த பிள்ளைய நான் பேசுனதுக்கு சரின்னு சொல்லிருச்சு. நீ எதுக்கு மேல மேல பேசிக்கே இருக்கவேன்? ராஜி எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி போலீஸ் ஆகணுன்ற ஆசையை வீட்டுல சொல்லியிருக்கா. ஆனா அவங்க வீட்டுல யாருமே ஒத்துக்கல. இவ இங்க வந்ததுக்கு அப்புறமும் அவ லட்சியத்தை யாருக்கிட்டுமே சொல்லாம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்திருக்கா. அதை நானா தான் கண்டுபிடிச்சேன். நான் தான் அவளை டெய்லியும் கிரவுண்டு கூட்டிட்டு போனேன். நீங்க எங்களை கிரவுண்ட்ல பார்த்ததா சொன்னீங்களே, அப்பனா இவ ஓடுறத பார்த்திருப்பீங்களே. அவ்வளவு சூப்பரா ஓடுவா, அவ்வளவு திறமைசாலி அவ. இம்முடு திறமையை வச்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் வீணாக்க சொல்றீங்களா? அவ்வளவு சூப்பரா ஓடுவா, அவ்வளவு திறமைசாலி அவ. இம்முடு திறமையை வச்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் வீணாக்க சொல்றீங்களா? இல்லை புரியாம ஏதாவது பேசாதடா. நான் யாரு திறமையை வீணாக்கணும்னு சொல்ல வரலடா. போலீஸ் வேலை இந்த பிள்ளைக்கு சரிப்பட்டு வராது, வேணாம்னு சொல்றேன். இல்லை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டியாடா? போலீஸ் வேலை இப்போ அந்த பிள்ளைக்கு சரியா வர? எல்லாம் சரிப்பட்டு வரும். நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க, அந்த காலத்துல நாங்க லட்சியத்தோட வாழ்ந்தோம், இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எந்த லட்சியமும் இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பீங்களே. இப்ப ராஜி அவ லட்சியம் என்னன்னு சொல்லிட்டா, அதை நோக்கி ஓடக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏய் கோமதி, என்னங்க? என்னடி விஷயத்தை பேசிக்கிறீங்க? நீ பாட்டு பேசாம இருக்க. நான் சொல்றது ஏதாவது உனக்கு புரியுதா இல்லையா? டேய் சும்மா தான் இருந்து தொலையேண்டா. மா எனக்கு எல்லாமே புரியுது. இருங்க. என்னால ப்ளீஸ் ஒரு பிரச்சனையும் வேண்டாம். எனக்கு போலீஸ் ஆகியே தீரணும்லாம் ஒன்றும் இல்லை. மாமா சொன்ன மாதிரி நான் வேற வேலைக்கே போறேன்.